90ஸ்ல ரொம்பவே ஃபேமஸான ஒரு கதாநாயகி தான் நடிகை நக்மா. இவங்கள 1980ல நடிச்ச கவர்ச்சி நடிகை வச்சு ஃபீல்ட விட்டே ஓட வச்ச ரகசியத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நக்மாவோட அம்மாவோட கணவர் சினிமா தயாரிப்பாளரா இருந்த சமயத்துல தான் நக்மா சினிமாக்குள்ள நுழைய முடிவெடுத்தாங்க. ஏன் அப்பான்னு சொல்லாம நக்மாவோட அம்மாவோட கணவர்னு சொல்றேன்னா, நக்மாவோட இரண்டாவது தந்தை தான் அவரு. நடிகை நக்மாவோட இயற்பெயர் நந்திதா மொரார்ஜி. இவங்களோட அப்பா பேரு அரவிந்த் மொரார்ஜி. இவரு குஜராத்ல பெரிய தொழிலதிபர். சாமா காசி அப்படிங்கிற இஸ்லாமிய பெண்ணான நக்மாவோட அம்மா சீமான்னு சொல்லப்படுற இந்துவா மாறி அரவிந்த் மொரார்ஜியை கல்யாணம் பண்ணாங்க. ஆனா நக்மா பிறந்த உடனே ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் சீமா சந்தர் சதானன்னு ஒரு நபரை இரண்டாவதா கல்யாணம் பண்ணாங்க. இவங்களுக்கு பிறந்த 3 குழந்தைகள ஒருத்தங்க தான் நடிகை ஜோதிகா. பிரபல தயாரிப்பாளரான நக்மாவோட இரண்டாவது தந்தை சந்தர் சாதனாவோட செல்வாக்கால தான் நக்மாவுக்கு முதல் படமே சல்மான் கூட கிடைச்சது. பாகின்னு சொல்லப்படுற அப்போ அந்த சமயத்துல ஒரு வெற்றி படம் தான். அந்த படத்தோட வெற்றிக்கு நம்ம இளையராஜாவும் ஒரு காரணம். ஏன் அப்படி சொல்றேன்னா, ராஜாதி ராஜனிந்த ராஜா கேளடி கண்மண் பாடகன் இந்த பாடல்களை அப்படியே கொத்தா தூக்கிட்டு போய் சல்மான் கான் நக்மா படத்துல தூக்கி வச்சுட்டாங்க. பாடல்கள் தான் காப்பின்னு பார்த்தா பாடல்கள் மட்டும் இல்ல, அந்த படத்தோட கதையும் காப்பி தான். முதல் படத்தை பாலிவுட்ல நடிச்ச நக்மா அடுத்த படமே ஆந்திராக்கு வந்துட்டாங்க. தமிழ்ல ரஜினிகாந்த் நடிப்புல வெளிவந்த மன்னன் அப்படிங்கிற திரைப்படத்தை தெலுங்குல சிரஞ்சீவி தான் நடிச்சிருந்தாரு. அந்த படம் தான் தெலுங்குல நக்மாக்கு முதல் படம். படம் நக்மாக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடி கொடுத்தது. தமிழ்ல வெளிவந்த மன்னன் தெலுங்குல நல்லா ஓடின உடனே அந்த படத்தை மலையாளத்துல டப் பண்ணி வெளியிட்டாங்க. அந்த படத்தை மலையாளத்துல டப் பண்ணி வெளியிட்ட விநியோகஸ்தர்கள் எல்லாருமே அந்த ஒரே படத்துல கோடீஸ்வரர் ஆயிட்டாங்க. அதுல இருந்து நடிகை நக்மாவோட மார்க்கெட் எங்கேயோ போயிட்டு மில் நடிகர்கள் பல பேரும் நக்மாவுக்காக அந்த காலத்துல சொல்லு விட்டு இருந்தாங்க. நக்மாவை தமிழ் பட உலகுக்கு தயாரிப்பாளர் கேட்டி குஞ்சுமோனோ இயக்குனர் சங்கரம் தான் காதலன் அப்படிங்கிற திரைப்படத்துல அறிமுகப்படுத்தினாங்க. நக்மா நடிச்ச காதலன் திரைப்படத்துல நக்மாவோட ஒவ்வொரு அசைவும் தமிழ் ரசிகர்களால பெரிதும் ரசிக்கப்பட்டது. நடிகர் சத்யராஜ் நக்மாவை ஜோடியா போட்டு வில்லாதி வில்லன் ஒரு திரைப்படத்தை இயக்கி இருந்தாரு. தொட்டதெல்லாம் ஹிட் அப்படிங்கிற மாதிரி அடுத்ததா ரஜினி கூட சேர்ந்து நடிச்ச பாஷா படமும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. இந்த படத்துலயும் நக்மாவோட பாட்டுகள் எல்லாமே மிகப்பெரிய ஹிட் அடிச்சது. அதுக்கு பிறகு உள்ளத்தை அளித்தா அப்படிங்கிற திரைப்படத்திற்கு நக்மா தான் வேணும்னு சுந்தர்சி தயாரிப்பாளர்கிட்ட அடம் பிடிச்சிருக்காரு. ஆனா தயாரிப்பாளர் தான் உள்ளத்தை அளித்தா அப்படிங்கிற திரைப்படத்திற்கு ரம்பாவை கொடுத்திருக்காரு. ஆனாலும் சுந்தர்சி தன்னோட அடுத்த படத்துல நக்மாவை விடல. மேட்டுக்குடி ஜானகிராமன் நக்மாவை வச்சு 2 படம் இயக்குனாரு. அதே போல நடிகர் சரத்குமாருக்கும் நக்மா கூட ஒரு படமாவது நடிச்சிடணும்னு ஒரு கனவு இருந்தது. அந்த கனவை நனவாக்க பல கோடிகள்ல சுவிட்சர்லாந்தின் மலை கிராமங்கள்ல நடிகை நக்மா கூட டான்ஸ் எல்லாம் ஆடினாரு. அந்த படம் தான் ரகசிய போலீஸ். இந்த படத்தின் மூலமா நக்மா கூட நடிக்கணுங்கிற ஆசை சரத்குமாருக்கும் நிறைவேறுச்சு. இனிதான் நக்மாக்கு தோல்வியே ஆரம்பிக்குது. நடிகர் நாகார்ஜுனா கூட தெலுங்குல நடிச்ச கில்லர் கிரிமினல் டப்பிங் படங்கள் தோல்வியாச்சு. இதனால நக்மாக்கு தெலுங்குல மார்க்கெட் அடி வாங்குச்சு. ஆனா நடிகை நக்மாக்கு தமிழ்ல இருந்த மார்க்கெட்டை வேட்டியம் அடிச்சுக்கிட்டு அப்படிங்கிற திரைப்படத்துல நடிகர் பாக்கியராஜுக்கு ஜோடியாக்கி பாக்கியராஜை காலி பண்ணி விட்டுட்டாரு. நக்மா தமிழ்ல கடைசியா நடிச்ச அரவிந்தன் வேட்டியம் அடிச்சுக்கிட்டு படங்கள்லாம் படுதோல்வி அடைந்தனால தீனா அப்படிங்கிற படத்துல ஒரே ஒரு பாடலுக்கு நடனம் ஆட ஆரம்பிச்சாங்க. யாரும் வந்து இந்த படத்துல இந்த ஒரே பாடலுக்கு மட்டும் ஏன் நடனமாட சம்மதிச்சாங்கன்னா, அஜித்தோட அடுத்த படமான சிட்டிசன்லயும் அவங்களுக்கு ஒரு ரோல் இருந்தது. அதுதான் அவங்களோட கம்பேக்னு ரொம்ப எதிர்பார்த்திருந்தாங்க நக்மா. அந்த படத்துல நக்மாக்கு சிபிஐ ஆபீசர் ரோல்ல செம கம்பீரமா ஆபீசர் கதாபாத்திரமா கொடுத்தாங்க. நக்மாவோட முந்தைய படங்கள்ல எல்லாமே அது வரைக்கும் அவங்களுக்கு குரல் கொடுத்திருந்தது நடிகை சரிதா தான். காதலன்ல தொடங்கி அவங்களோட எல்லா படங்கள்லயும் அந்த குரல் அவ்வளவு அழகா இருந்தது. ஆனா இயக்குனர் சரவண சுப்பையா சிட்டிசன் படத்துல 40 வயதுக்கு மேலான சிபிஐ ஆபீசர் குரல் கம்பீரமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த படத்துல நக்மாக்கு குரல் கொடுக்க ஒரு குரலை தேர்ந்தெடுத்தாரு. அந்த குரல் ஒரு கவர்ச்சி நடிகையோடது. அந்த நடிகையும் ரொம்ப கம்பீரமா தான் பேசியிருந்தாங்க. படமும் ரிலீஸ் ஆச்சு. ஆனா அந்த படத்துல நக்மாவோட குரலா அந்த குரலை பயன்படுத்தி இருந்தது கிட்டத்தட்ட ஒரு ஆணோட குரல் மாதிரி கேட்டுச்சு. இது அந்த சமயத்துல பலரும் விமர்சிச்சாங்க. அந்த வாய்ஸ் சுத்தமா எடுபடாதது மட்டும் இல்லாம நக்மா மேல இருந்த காதலன் அழகி இமேஜ் காணாம போயிட்டு இதுவரைக்கும் சேர்த்து வச்சிருந்த கதாநாயகி அப்படிங்கிற அந்தஸ்து தகர்ந்து போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு பட வாய்ப்புகளும் இல்லாம மும்பைக்கே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நக்மா போஜ்பூரி படங்களை நடிக்க ஆரம்பிச்சு அங்க ஹிட் ஆனது வேற கதை. தமிழ்நாட்டுல நடிகை நக்மாவை காலி பண்ண அந்த குரலுக்கு சொந்தக்கார நடிகை அனுராதா தான். நாயர், எஸ் மேடம். 67க்கு முன்னாடி இருந்த அத்தனை ஃபைலையும் எடுக்க சொல்லுங்க. அறிவானந்தன்ற பேர்ல பிறந்து அந்தோனின்ற பேர்ல வளர்ந்த அவன் இப்ப எங்க இருக்கான், என்ன பண்ணிட்டு இருக்கான் நாயர், என்ன பண்ணிட்டு இருக்கான்? அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க.